ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். வேர்ல்ட் கப்பு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேற்று பங்களாதேஷ்க்கு நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் இவங்க பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. அது ஆப்வியஸாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட். ஆனால் நெதர்லாண்ட்ஸ் திடீர்னு எந்த டீம்னாலும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு பஸ்டி லீடு, ஒரு வேன் பீக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் எப்போயாவது திடீர்னு ஆடுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் எதிர்பார்த்த மாதிரியே பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. இதனால் பங்களாதேஷோட ஒரு சூப்பர் 8 சான்சஸ் இன்னும் பிரகாசமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோதான், 2 மேட்ச் இன்னும் அடுத்து ஜெயிச்சா கூட நெதர்லாண்ட்ஸ் தானே. நெதர்லாண்ட்ஸ் அடுத்து ஜெயிச்சா கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரியலை. மேபி ரொம்ப ஸ்லிம் சான்சஸ் தான். ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. ஆனால் பங்களாதேஷ் நேபாள் கூட தான் ஆட போகிறாங்க. ஸோ 98% பங்களாதேஷ் தான் சூப்பர் 8 போவாங்க. எய்தர் ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடந்தால் நெதர்லாண்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸே இல்லை. 2 டீமுமே இங்கே நடந்துச்சு. அது எங்கே நம்ம வெஸ்ட் இண்டீஸில் தான் நடந்துச்சு. அது சென்ட் வின்சென்ட்டில் நல்லா போச்சு மேட்ச்சு. ஓரளவு டீசெண்டான மேட்ச்சு. ஷக்கீப் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்முக்கு வந்திருக்காரு. பெரிய ஃபார்முக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு இடையில ஷார்ட் பால் ப்ராக்டிஸ்லாம் நிறையா பண்ண மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அதுலேயும் நிறையா மிஸ் பண்ணாங்க. அது வேறு விஷயம். 46 பாலுக்கு ஒரு 65 ரன் அந்த மாதிரி அடித்தாப்புல. அது ஒரு நல்ல இன்னிங்ஸு. கொஞ்சம் டாப் ஆர்டரில் டன்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். கீழே அதே மாதிரி மாமுதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்படி ஹெல்ப் பண்ணி ஒரு 159 அடிச்சிட்டாங்க. நெதர்லாண்ட்ஸ்க்கு ஒரு 120 மாதிரி டார்கெட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மேபி சேஸ் பண்ணிடுவாங்க. 159 160ன்றப்ப அவங்க கொஞ்சம் மேபி தெரில. அது அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சா என்னன்னு தெரில. அவங்களும் ஆனால் ஓரளவு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் மேட்ச் வேர்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் விக்கெட் போயிடுச்சு. 2 விக்கெட் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்ரம்ஜீத் சிங் கவர்னு ஒரு 3 6 அடித்து பறக்க விட்டார். அது மேபி எப்படி சொல்கிறது, அதில் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனால் அவர் அந்த ரன் ஆஃப் பிளேயில் ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டார் ஒரு இறங்கி அடிக்க பார்த்து. அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே யாருக்குமே மாட்டல. எங்கள் பெட்டு அப்புறம் கேப்டன் எட்வர்ட்ஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் மார்ஜினை தான் கம்மி பண்ண பார்த்தாங்களே தவிர அவங்களால தோல்வியிலேருந்து தப்பிக்க முடியவில்லை. பங்களாதேஷ் பவுலர்ஸ் வழங்கும் போல் நல்ல போலிங் தான். எப்போயுமே அவங்க சூப்பராக தான் போலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. இந்த வட்டம் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணி ஒரு 159 வரை அடிச்சிட்டாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் நெதர்லாண்ட்ஸ் கூட அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அடுத்தடுத்து பெரிய டீம்ஸ் கூட ஆடணும் சூப்பர் 8. அதில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நல்லா பண்ணாங்க. ஒரு கேட்ச் ஃபீல்டிங் எல்லாமே கொஞ்சம் பங்களாதேஷ் நல்லா சூப்பராக பண்ணாங்க. ஒரு ரிட்டன் கேட்ச் கூட பிடிச்சாரு. ரிட்டன் கேட்ச் பிடிச்சி இன்ஜுரி கூட ஆச்சு பவுலருக்கு. ஸோ நல்ல ஒரு டீம் எஃபர்ட் தான் பங்களாதேஷ் கிட்ட இருந்து. அவங்க ஏதோ அவங்க ஃபேன்ஸ்லாம் கமான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த கப்பு ஜெயிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மேபி அவங்களுக்கு சூப்பர் 8 போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கா என்னன்னு தெரியலை. அடுத்தடுத்து இப்போது மேட்சஸில் இப்போ நேபாள் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ அவங்க தான் அவங்க டீமில் செகண்ட் பிளேஸில், அவங்க குரூப்பில் செகண்ட் பிளேஸில் அவங்க தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அடுத்து வேறு என்ன நிறையா இப்போ மேட்சஸ்ஸு அடுத்தடுத்து இன்றைக்கி இவங்க ஆப்கானிஸ்தான் அஃபிஷியலாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. 3 மேட்சஸ் 3 வின்ஸு 6 பாயிண்ட்ஸு. பிஎன்ஜி கூட ஆடினாங்க. பிஎன்ஜி கூட ஆடினதில் அவங்க ஒரு 95க்கெலாம் பிஎன்ஜியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பிஎன்ஜி ஒரு 16 ஓவர் வரையும் அந்த மேட்சை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வெஸ்ட் இண்டீஸே 18 ஓவர் வரையும் இழுத்து பிடிச்சாங்க ஒரு 130க்கு. ஸோ பிஎன்ஜி ஓகே, இன்னும் அவங்க நல்ல ரெகுலராக அவங்க கிரிக்கெட் ஆட அவங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கிட்டு இன்னொரு மேட்ச் தான் அன்றைக்கி திருப்பாச்சி படத்தில் மாதிரி திருப்பாச்சியில் வச்சு அப்படியே இந்த சந்தனத்தை பூசிக்கிட்டு அருவாளில் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வெட்டுவார் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும். அது மாதிரி கிரிவலம் அது மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஓமன் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. ஓமனை போட்டு அந்த ஆஸ்திரேலியா மேலே இருந்த கோவத்தில் ஓமனை போட்டு விழுந்துட்டாங்க. 47க்கு ஓமன் ஆல் அவுட்டு. அது கூட பரவாயில்ல. 47 இப்போ அன்றைக்கி உகாண்டா கூட ஒரு 39க்கு எவ்வளோ ஆல் அவுட் ஆனாங்க. திரும்ப இங்கே சேஸ் பண்ண 3.1 ஓவர்ஸ் 19 பால்ஸில் சேஸே முடிச்சிட்டாங்க. ஒரு -1.8லேருந்து +3.2 எவ்வளோ அவங்க இங்கிலாந்தோட ரன் ரேட் பயங்கரமாக போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை இங்கிலாந்து அடுத்த மேட்ச் அவங்க ஜஸ்ட்டு வின் பண்ணால் போதும். இவங்களோட ஓமனு இன்னொரு நமீபியா கூட அவங்க ஜஸ்ட் வின் பண்ணாலே அவங்களுக்கு அது ஒரு எனாஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சைடு ஸ்காட்லாந்து
விசஸ் ஆஸ்திரேலியா. ஒருவேளை மழை வந்து மேட்ச் வாஷ் அவுட் ஆச்சுன்னா ஸ்காட்லாந்து வில் கோ த்ரூ டு த சூப்பர் 8. இவங்க இங்கிலாந்து வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இங்கிலாந்து வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அது எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். மோஸ்ட்லி வாஷ் அவுட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் தெரியலை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி அதில் ஒரு மெயினான மேட்ரு என்னென்னா, ஹேசல்வுட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம அது எங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது இங்கிலாந்து நாக் அவுட் பண்ணுறது, ஸோ அது எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஐசிசி வந்து ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இஃப் த டீம் டெலிபரேட்லி லூஸ் ஆர் ரெடியூசிங் மார்ஜின் ஆஃப் ரன் ரேட் அப்படி வேணும்னே பண்ணாங்கன்னா அவங்க டீமுக்கு கேப்டனை 2 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இவங்க வேணுங்கன்னே பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க டீமை 2 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டீம் இல்லை, கேப்டனை 2 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர் 8ல் ஃபஸ்ட் 2 மேட்ச்சுக்கு மிச்சல் மாஸ்டர் இருக்க மாட்டார். அது பெரிய பெரிய அவங்களுக்கு ஒரு அடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெக்டொனால்டும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு. பிளேயர்ஸ் ரெஸ்டிங் வந்து அவங்களுக்கு பெருசாக யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு லாங் டோர்னமெண்ட் இந்த சென்ஸ் ஒரு 7-8 மேட்சஸ் ஆடணும், 20 ஓவர் ஃபார்மெட்டு. கண்டிப்பாக போன தடவை 50 ஓவர் வேர்ல்ட் கப்போட இது கண்டிப்பாக லாங் ஃபார்மெட் கிடையாது. ஏன்னா 11 மேட்ச் 50 ஓவர்ஸு. ஸோ அதை விட இது ஓகே தான், 7 to 8 மேட்சஸ் வித் 20 ஓவர்ஸு. ஸோ பிளேயர்ஸை கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணுவாங்க. பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணால் கூட ஒரு நல்ல பிளேயிங் 11 இருக்குது ஆஸ்திரேலியா கிட்ட. ஜாஷ் இங்கிலீஷு, அப்புறம் இன்னும் 1-2 பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் அவங்க ஸ்டார்க்கே உட்காரதான் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி திரும்ப நேதர் இங்கிலீஷை வச்சு தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயிங்கில் வந்து அவங்க இப்போயும் அவங்க தோத்தாங்கன்னா இவங்களை வந்து பிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியாவை. ஏடா உங்களால் அந்த ஸ்காட்லாந்து டீமை வந்து அடிக்க முடியலை அப்படி தானே, அது மாதிரி ஆமாங்கண்ணே என்ன ஒன்று சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, அது மாதிரி ஆகி போயிடும். அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. பட் அது எப்படி அவங்க டெலிபரேட்டாக பண்ணுறாங்க, டெலிபரேட்டாக பண்ணல அப்படிங்கிறத அம்பையர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போய் கேட்குறாங்க, நீங்கள் வேணுன்னே தோத்துட்டீங்க அப்படின்னு. ஐயா இல்லையா வேணுன்னே தோத்தமா, அந்த மேத்யூ வாட்டு அவங்கெல்லாம் நல்லா பவுலிங் பண்ணிட்டாங்க, அதை அடிக்க முடியல, பிச் வர ஸ்லோவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒரு பெரிய சட்டச்சிக்கல் இருக்குது. இன்கேஸ் கூட ஆஸ்திரேலியா தோக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கு T20 ஃபார்மேட்டை பொறுத்தவரை. இந்த லீக் மேட்ச் வின் பண்ணாலும் இங்கிலாந்து வந்து ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி அதில் கண்டிப்பாக பெரிய த்ரெட்டு. அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா டீமுக்குமே அவங்க ஒரு த்ரெட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல பேட்டிங் லைனப். அவங்க ஃபில் சாட்டு, பட்லரு, ஜாக்ஸு, லிவிங்ஸ்டனு, மொயின் அலி, அது மாதிரி ஒரு சூப்பரான பேட்டிங் லைனப்பு, சூப்பரான பேட்டிங் லைன் ப்ளஸ் ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப். ஸோ அது அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். வேறு அதனால் அந்த டீம் தான் இப்போ ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலமையில் இருக்குது. அவங்க என்ன இப்போ ஸ்காட்லாந்து எதிர்பார்த்து அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ரைவல்ஸு ஆஸ்திரேலியா கையில் தான் இப்போ இவங்களோட ஃபேட்டே இருக்குன்றதும் அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற குரூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப்பு இந்தியா போய் இருக்கிற குரூப்பில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பயங்கர இன்டென்ஸ். நம்ம சொன்ன மாதிரி அயர்லாந்து தான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி யூஎஸ்ஏ vs அயர்லாந்து மேட்ச்சு நைட்டு. எனக்கு தெரிஞ்ச வரை மோஸ்ட்லி யூஎஸ்ஏ வின் பண்ணிடுவாங்க. எதர் யூஎஸ்ஏ வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், ஃப்ளோரிடாவில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது, ஒரு ஃப்ளட் அலர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் அது எந்தளவுக்கு உண்மை, மழை பெய்யுது, கண்டிப்பாக மழை பெய்யுது. பட் இன்னைக்கு மேட்ச் வாஷ் அவுட் ஆனாலும் பாகிஸ்தான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ எதர்லாம் இல்லை, அயர்லாந்து வின் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஹோப்பு. இல்லைன்னா இன்றைக்கி யூஎஸ்ஏ வின் பண்ணாலும் இல்லைனா மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆனாலும் சும்மா ஒரு சமுதாயத்துக்கு அவங்க வந்து பாகிஸ்தான் vs அயர்லாந்து மேட்ச் இருக்கும். அதனால் பெரிய யூஸே இருக்காது. ஸோ இன்றைக்கி 8 மணிக்கு நம்ம குரூப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் குரூப் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நியூசிலாந்து வெளியே போயிட்டாங்க. எப்பா போயிட்டு வாடா ராசா, அது மாதிரி ஒன்றால் பட்ட துன்பங்கள்லாம் பெரிய துன்பம். நியூசிலாந்து நமக்கு எப்போயுமே வந்து பெரிய குறைச்ச கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்துட்டு அடிச்சுட்டு திடீர்னு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ஸ்விங்கு போடுவாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. ஸோ நியூசிலாந்து ஒரு பெரிய த்ரெட்டு தான் அந்த டீமு. அதனால் நியூசிலாந்து வெளியே போயிடுச்சு. அதில் ஒரு வகையில் சந்தோஷம். இப்போ என்னென்னா நியூசிலாந்து வந்து பிஎன்ஜிக்கு கீழே இருக்காங்க. ஆனால் அடுத்த 2 மேட்ச்சில் ஜெயிச்சு வந்து மேலே வந்துடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒன்றும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு குரூப்பு என்ன குரூப்பு
வெஸ்ட் இண்டீஸ் அதான் அந்த சொன்னமே நம்ம தலைவங்க சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாந்து. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ். சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி குவாலிஃபைடு. பங்களாதேஷ் வந்து அன்அஃபிஷியலி குவாலிஃபைட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த சூப்பர் ஹிட் மேட்ச் ஃபுல்லாகவே இதில் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு நேற்று மேட்ச்சில், நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நேற்று மேட்ச் நடந்தது வந்து வெஸ்ட் இண்டீஸில். வெஸ்ட் இண்டீஸ் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும், வெஸ்ட் இண்டீஸ்ன்றது ஒரு கண்ட்ரியே கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு நாடு, ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் சேர்த்து வச்ச ஒரு கண்ட்ரி. அதாவது நம்ம தனித்தனியாக போய் ஆடவானா, நம்மளாம் சேர்ந்து ஒரு டீம், அந்த ஊர்லலாம் பக்கத்து ஊர் பிளேயர்லாம் கூட்டு வந்து விளாடுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து கூட்டு வந்து ஒரு ஆடுற டீம் தான் வெஸ்ட் இண்டீஸு. அதில் நேற்று நடந்த ஐலாண்டு வந்து செயின்ட் வின்சென்ட்டு. அங்கே உள்ள பிஎம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கூட கிடையாது, வேறு ஏதோ ஒரு மேட்ச்சு. அங்கே அவங்க ஆடியன்ஸஸ்லாம் நல்லா ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தலைவனும் போய் ஒரு டான்ஸை போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த பிஎம்மோட ஃபோட்டோ இதுதான். ஸோ இதை பாருங்கள், அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பிஎம் வந்துட்டு, நம்ம இதிலே வர்றாங்க பிஎம் எல்லாருமே வர்றாங்க, பட் இருந்தாலும் இப்போ ஒரு பிஎம் வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடணும்னா, இந்தியா அளவுக்கு செயின்ட் வின்சென்ட் ஒரு பெரிய 10ல் ஒரு 100ல் ஒரு மடங்கு கூட கிடையாது. இருந்தாலும் அது ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். அதான் நான் பார்க்குறேன். அதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு என்ஜாய்மெண்ட், அவங்க கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுற ஸ்டைலு, இதெல்லாம் அதில் தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் இன்றைக்கி மேட்சஸில். இன்றைக்கி நம்ம குரூப் தெரிஞ்சிடும். வேறு அடுத்து சூப்பர் ஹிட்டில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே தான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.